எல்லாம் கெடுத்தவ. ஆனால் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து அவங்கள மீட்டு எடுக்கணும். அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இந்த யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு வேலை வெட்டி இல்லாத 4 நாய்ங்க கத்துறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியாது. எல்லாம் புதருக்குள்ளே போன முண்டைங்க. சரிங்களா? அதுவும் இந்த பல்லு மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமா 100 தப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒரு லாயர் ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க. ஒரு லேடி லாயர். அவங்க பேர் எனக்கு தெரியல. ஆனால் ஆக்சுவலாக அந்த லாயர் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, ஸ்ருதி பாப்பாவை பற்றி ஒரு விஷயம் வந்து முரண்பாடாக அவங்களே அந்த பேட்டியில் சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன ஸ்ருதி பாப்பாவை பற்றி சொன்ன கேஸ் விவரங்களை பற்றி சித்ராக்கா வந்து என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவாங்க. அது என்ன விஷயன்றத மீடியாக்கே ப்ரூவ் பண்ணுவாங்க. அது அவங்க வந்து செய்யணும். அது அவங்க பெண்ணுக்காக அவங்க வழங்குற நீதி அவங்க வந்து அவங்க கொடுக்கட்டும். நான் ஒன்று சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம் முரண்பாடாக இல்லை. அந்த லாயர் பேர் அப்படியா? சரி, ஓகே. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடி போனா ஆவணின்னு ஒரு படத்தில் ஸ்ருதி நடிச்சிருக்காங்க நடிகையா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நடிச்சிருக்காங்க. அப்போனா அவங்க மேலே லைட்டிங் விழும், அவங்க மேலே வந்து கேமரா விழும். அந்த டைமில் அவங்க ஸ்கின்னு பாதிக்கப்படலையா? நிச்சயதார்த்தம் ஃபோட்டோ எடுக்கும்போது எடுக்கிற சாதாரண கேமராவில் இருக்கிற லைட் தான் அவங்க ஸ்கின்னு பாதிக்கப்பட போதா? இதுலேயே நீங்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறீங்க. அந்த பத்திரிகையிலலாம் ஜோடிக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு புரியல? இதில் எவ்வளோ ஓட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு புரியலையா? ஒரு தகப்பன் தாயவே வாடகை தாய் வாடகை தகப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க வாடகை தாய் வாடகை தகப்பனாக இருந்தால் அந்த தாய் தகப்பன் அதற்குண்டான ஆதாரங்களை கொடுப்பாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாலே தெரிஞ்சிட போகுது இவங்க தான் அம்மா இவங்க தான் அப்பான்னு சொல்லி. அந்த விஷயம் அங்கேயே ப்ரூவ் ஆக போகுது. அடுத்த விஷயம் ஒரு ஓட்ட பாயிண்ட் என்ன சொல்கிறீங்க? அந்த பொண்ணு வந்து ஒரு நடிகை, ஆனால் நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க வேணாம்னு சொல்லிடுச்சு. ஏன்னா அந்த லைட்டிங் பட்டால் ஏதோ டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிச்சின்னு சொல்கிறீங்க. ஒரு நடிகை ஒரு கேமரா முன்னாடி போய் நடிக்கும் பொழுது அந்த லைட்டிங் அவங்க ஸ்கின்ல பாதிப்பாகாதா? ஒரு நார்மலாக கல்யாணம் பண்ணும்போதோ இல்லை நிச்சயதார்த்தம் பண்ணும்போதோ எடுக்கிற ஃபோட்டோ தான் அவங்க ஸ்கின்னு டேமேஜ் ஆக போதா? என்ன பேசுகிறீங்க? அதிலே உங்களுக்கு மிஸ்டேக்காக இருக்குன்னு புரியலை? புரியலையா? இந்த ஒரு விஷயமே இந்த பத்திரிகையில் அதை வந்து முன்னுக்கு பின் முரணாக சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் எது உண்மைன்னு சரியாக தெரியலை அப்படின்னு வந்து யோசிக்கணுமா இல்லையா? நார்மலாக இருக்கிறவங்களுக்கே அது யோசிக்க தோணும். எப்படி ஒரு நிச்சயதார்த்தம்னு ஒன்று நடந்தால் தானே வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. சரி, கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸ் தான் வந்து அவங்க ஸ்கின்னுக்கு அலர்ஜி. ஃபோனில் செல்ஃபி எடுக்கலாமே, அதில் எந்த ஸ்கின்னுக்கும் அலர்ஜி இல்லையே, அதில் எந்த லைட்டிங்கும் விழ போகிறது இல்லையே. அது கூடவா அந்த மாப்பிள்ளை வீட்டில் எடுக்கல? இல்லை, இதில் நியாயமாக எனக்கு ஒன்று இல்லை, நீங்கள் லவ் பார்ட்னர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. என்னை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் நான் பேச வந்தால் என்னை விட்டுருங்க. சரிங்களா? இதில் நியாயமாக ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பேசிக்கிட்டு இருக்காங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். ஆமாம், அப்படித்தான், அப்படியே வச்சுக்கோங்கன்ற நான் நான் அப்படி தான் சொல்வேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அப்படி தான் இப்போ சொல்லிட்டேன். அப்படியே வச்சுக்கோங்க. எதுக்கு வந்து ஐயோ வந்து இந்த கேஸை பற்றி பேசுகிற எந்த பொறுக்கி முண்டையும் உத்தமி கிடையாது. எல்லாம் புதற வீடியோ கால் ஸ்பான்னு விபச்சாரம் பண்ண திருட்டு முண்டைங்க. வெரி குட் அமரன் அண்ணா, வெரி குட் அமரன் அண்ணா. பர்ஃபெக்டாக சொன்னீங்க, பர்ஃபெக்டாக சொன்னீங்க. ஒரு முண்டை கூட வந்து உருப்படியான முண்டை கிடையாது. ஆன்லைன் ஐட்டம் ப்ராஸ்டியூட் முண்டைங்க, எச்ச பொறுக்கி முண்டைங்க. புருஷன் இருக்கும்போதே கண்டவங்க கூட போகிற எச்ச பொறுக்கி முண்டைங்க. இவனுங்களாம் உத்தமிங்களா? இவனுங்களாம் வந்து பேசுகிறதுக்கு செருப்பு பிஞ்சிரும் நாய்ங்களா? செருப்பு பிஞ்சிரும். இல்லை அம்முமா, எதிர நம்ம ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன வளர்மதி